இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எல்லாருமே YouTubeல தான் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, YouTubeல தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம YouTube வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப அதிகமா பார்த்தீங்கன்னா, நெட் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும் YouTube. ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, YouTube நீங்க ரொம்ப நேரம் பார்த்தாலுமே அதிகமா பார்த்தீங்கன்னா, நெட் வந்து கன்சியூம் பண்ணாது. ஒரு 2 ட்ரிக் நான் வந்து சொல்லப் போறேன். ஜஸ்ட் அந்த 2 ட்ரிக்க மட்டும் நீங்க YouTubeல வந்து பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் YouTube வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான டேட்டா வந்து YouTube வந்து எடுக்காது. ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா நம்ம YouTubeல அப்படியே வீடியோஸ்லாம் நம்ம ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப, அந்த தம்ப்நெயில் மட்டும் வந்து ஷோ ஆகாது. அந்த வீடியோஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து ரன் ஆகும். அது மட்டும் இல்லாம அங்கேயே சவுண்ட் ஆப்ஷனுமே வந்து குடுத்திருப்பாங்க. அத நம்ம கிளிக் பண்ணா அந்த வீடியோக்குள்ள என்டர் ஆகாம பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாரி அப்டேட் எல்லாமே YouTubeல வந்துருச்சு. அதனால நம்ம நார்மலா ஸ்க்ரால் பண்ணி தம்ப்நெயில் மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால நமக்கு வந்து நெட் கன்சியூம் பண்ணாது அப்படின்றத நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம். அப்படி வந்து கிடையாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும். ஆட்டோ ப்ளே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து இருக்கிறதுனால அந்த நெட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கன்சியூம் ஆயிட்டே தான் வந்திருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஜாலியா வந்து ஸ்க்ரால் பண்ணி மட்டும் தான் வந்து பார்த்துட்டு இருப்போம் தம்ப்நெயிலு. பட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட் வந்து YouTube வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட்ல அந்த வீடியோஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு தான் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அப்படியே ப்ளே ஆகும். சவுண்ட் கூட இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி சவுண்ட் கூட கேட்டு அந்த வீடியோவ உள்ளாரே போகாம நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாரி ஆட்டோ ப்ளே ஆப்ஷன் வந்து இருக்கிறதுனால நெட் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து கன்சியூம் ஆகும். ஸோ இத நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். இத எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய YouTube வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து குடுத்திருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணதுமே கீழ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிடுங்க. அத கிளிக் பண்ணதுமே பிளேபேக் ஃபீட் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிடுங்க. இப்படி நீங்க கிளிக் பண்ணதுமே அதுக்கப்புறம் உங்களோட YouTube நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோவா வந்து ப்ளே ஆகாது. நீங்களா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா தான் அந்த வீடியோ வந்து பார்க்க முடியும். நார்மலா ஸ்க்ரால் பண்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயில் மட்டும் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாரி நீங்க இத வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலியமாக அதிக நெட் பார்த்தீங்கன்னா YouTube வந்து கன்சியூம் பண்ணாது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து YouTubeல வீடியோஸ் வந்து பார்க்குறப்ப ஆட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆட்டோவா வந்து குடுத்திருப்பீங்க. அந்த குவாலிட்டி வந்து ஆட்டோல வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ வந்து இன்டர்நெட் வந்து ஹையா வந்து கிடைக்குதோ, டக்குனு அந்த வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து ஆகும். எப்போ வந்து உங்களுக்கு லோவா கிடைக்குதோ, அப்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மங்கலா வந்து ஆகும். ஸோ இந்த மாரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நெட் பார்த்தீங்கன்னா அதிகமா YouTube வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு வீடியோ வந்து YouTubeல வந்து ப்ளே பண்ண போறீங்களா இருந்தாலுமே சரி, மேல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அந்த வீடியோல. ஜஸ்ட் அத நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. வீடியோட குவாலிட்டி ஆப்ஷன். ஜஸ்ட் அத நீங்க கிளிக் பண்ணி டேட்டா சேவர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா வந்து ரொம்பவே லோ குவாலிட்டி வந்து குடுத்திருப்பாங்க. 144p அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா வந்து டேட்டா சேவர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2த்துலயாச்சும் நீங்க வந்து கிளிக் பண்ணி வந்து பார்க்குறப்ப அதிகமான நெட் பார்த்தீங்கன்னா YouTube வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ அதனால இப்ப இந்த வீடியோல பார்த்த இந்த 2 ட்ரிக்க நீங்க வந்து கரெக்ட்டா வந்து பண்றது மூலியமாக YouTubeல நீங்க எவ்வளவு நேரம் வீடியோஸ் வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான நெட் வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ அதனால இந்த ட்ரிக்ஸ நீங்க வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் YouTubeல வந்து பாருங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நெட்ட நீங்க வந்து சேமிச்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்குமே வந்து பண்ணிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.